இன்னைக்கு ஹூத்திக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறத இஸ்ரேலும் செஞ்சுருக்காங்க, அமெரிக்காவும் செஞ்சுருக்காங்க. ஹூத்தியும் திருப்பி தாக்குதலை நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல், ஹூத்தி, ஹமாஸ், ஹிஸ்புல்லா இந்த யுத்தம் நிற்கவே இல்லையான்னு கேட்டால், இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் அமைதி உடன்படிக்கையெல்லாம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம்ல. ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஷாக் ஆயிருவீங்க தெரிஞ்சிச்சுன்னா. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லா எங்கேயாவது எங்களுக்கு எதிராக ஒரு டெரர் அவுட்ஃபிட்டை வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை நாங்கள் முறியடிப்போம். மறுபடியும் அவங்க தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் என்றால் எங்களுடைய கோபம் கடுங்கோபமாக மாறி அவர்களை அழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல். அப்படின்னா எல்லாமே பொய்யா கோபால் அப்படின்னு சொல்கிறது நமக்கும் கேட்குது. அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது, அமைதி உடன்படிக்கை அப்படிங்கிறது தற்காலிகத்துக்கு போர் நிறுத்தம், அவ்வளோதான். ஏன்னா என்றைக்கு வேணாலும் இது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அப்படிங்கிற யுத்தம் இருக்கலாம். ஈரான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஹிஸ்புல்லா எப்போ வேணாலும் திரும்ப இஸ்ரேலை அடிக்கலாம். பட் இப்போதைக்கு டைம் இல்லை, டைம் ரொம்ப வேறு விதமான டைமிங்காக இருக்குது அப்படிங்கிறதுலாம் அயத்தில் அவர்களும் சொல்லிட்டு தான் இருக்கார். சரிப்பா, அப்போ ஈரானுடைய அடுத்த நடவடிக்கை தான் என்ன? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்ற வரைக்கும் ஈரான் வேறு எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா இந்த நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறது ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சரியாக நடந்து விடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்திகள் அடிபட்டு வருது. இவ்வளோ நாள் ஜோ பைடன் அவர்கள் ஈரானுக்கு எதிரான நிறைய நிகழ்வுகள்லையும் நிறைய முடிவுகள்லையும் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அதே மாதிரியான முடிவுகளில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈடுபடுவாரா, இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கிறதுனால தான் ஜனவரி வரை அதிகமான செய்திகள் ஈரானை பற்றி கேட்க அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி இந்தியா மற்றும் குவைத். குவைத்துக்கு நம்முடைய பிரதமர் செல்வது பல வருடங்களுக்கு பிறகு தான் இப்போதான் நடந்திருக்கு அப்படிங்கிறதையே பிரதமர் அங்கே போய் சொல்கிறார். குவைத்தினுடைய ரொம்ப உயரிய விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்படுது பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்தியா குவைத் இரண்டு நாடுகளிடையே பலவிதமான ஒப்பந்தங்களும் நிறைய செக்டாரில் நம்ம ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நம்ம நிறைய கேப் கொடுத்துட்டோம், இனிமேல் அந்த கேப் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஸோ இரண்டு நாடுகள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற இரண்டு நாட்டு தலைவர்களும் பேசிக்கொண்டதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்தியா குவைத் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது என்றால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்பவே நல்லது. எத்தனை பேர் வீட்டில் இப்படி குவைத்து இல்லாட்டி சவுதி அரேபியா எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு பொழப்பு நடத்தியாவது உங்களை நாங்கள் காப்பாற்றிடும்னு சொல்லி இங்கேருந்து போன நபர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அங்கேருந்து அங்கே பணத்தை அனுப்பி நம்முடைய அந்நிய செலவாணி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்க தான். சொல்லப்போனால் நமக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகளை அரபுலக நாடுகள் எடுப்பதற்கு காரணம் இங்கிருந்து வேலைக்கு சென்றவர்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்ததாக ஈரான் தான். ஈரான் இப்போதைக்கு அவங்க அணு ஆயுதத்தை ரொம்ப பெரிய அளவில் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் இன்னைக்கு IAEA அமைப்பு கூறியிருக்கிறார்கள். ஈரான்ஸ் டேஞ்சரஸ்லி எக்ஸ்பேண்டிங் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான். டேஞ்சரஸ்லி எக்ஸ்பேண்டிங்கா? என்னப்பா, அப்போ நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதே ஒரு டேஞ்சர் தான். அது இன்னும் டேஞ்சரஸ்லி எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு கூற்றாக இருக்கும்? இதே மாதிரி தான் எல்லா நாடுகளும் செஞ்சிட்ருக்காங்க. அமெரிக்கா புது அணு ஆயுதங்களை தயாரிக்கவில்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோமா? அதெல்லாம் தவறு. அவங்க டெய்லி அதுக்கான ரிசர்ச் நடத்திட்டு தான் இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருந்த அந்த டீல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் அணு ஆயுதம் வச்சுருக்கணும், இவ்வளோ லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் தான் வச்சுருக்கணும், இந்த ரீஜனில் வைக்கக்கூடாது, இது எல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. அதனால் எல்லா நாடுகளும் இப்போது அவங்களால முடிகிற அளவுக்கு இந்த ஒரு நியூக் ப்ரோக்ராம் மேலே ரொம்ப பெரிய அளவில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஜெர்மனி கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் ஒரு கார் ரொம்ப அதிவிரைவாக இயக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. 30க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கோபமாக ஜெர்மனி அரசாங்கத்தை கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா இந்த கார் அட்டாக் அப்படிங்கிறத முடிந்தால் தடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு CCTV ஃபுட்டேஜ் ஏதோ வெளியாகி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸால் இது தடுத்திருக்க முடியும். அப்படி இருந்தும் அவங்க தடுக்காமல் போனது தான் இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ கோபம் அப்படிங்கிறது அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேராக ஒரு டிராவல் போகிறார். எங்கே? அமெரிக்காக்கா? இல்லை, நேராக சிரியாவுக்கே போகிறார். என்னப்பா, சிரியாவில் HTS அமைப்பு தானே இப்போ அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், ஆமாம், புதிய அரசாங்க அதிகாரிகள் யாருக்கு கீழே யார் அப்படிங்கிறதுலாம் இப்போ அந்த HTS கிளர்ச்சியாளர்களுடைய படை அவங்களுடைய கட்டளையாக எல்லாமே நியமித்து விட்டார்கள். அவங்கள பார்ப்பதற்காக புதிய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், சிரியாவில் இருக்கக்கூடிய புதிய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க, உங்களை நாங்கள் பார்த்துட்டு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போகலாம். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில் துருக்கி எப்போவுமே இருக்கும், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நாம் இருக்கோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருக்காரு துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர். அடுத்ததா ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா. இரண்டு நாடுகளும் எதிரும் புதிருமாக இருந்தவங்க தானே அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ மறுபடியும் காபூலில் சவுதி அரேபியா அவங்களுடைய தூதரகத்தை திறந்திருக்கிறது. எங்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது, பட் அதை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கோம். சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான் காபூலில் அவங்களுடைய தூதரகத்தை திறந்திருப்பது ஒரு பாசிட்டிவ் செய்தியாக மேற்குலக நாடுகள் பார்க்கிறார்கள். அடுத்ததா
தீயில விளையாடுற அமெரிக்கா, நாங்கள் தீ, நெருப்பு நெருப்பு அப்படின்னு சொல்கிற அந்த டைலாகை சீனா சொல்லியிருக்காங்க. சீனா இந்த டைலாக் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தைவானுக்கு தேவையான நிறைய ஆயுதங்களை இப்போது அமெரிக்கா கொடுத்து வருகிறது. அதுதான் தீ, அதில் நீ விளையாண்டுட்டு இருக்க, மறுபடியும் சீனாவினுடைய ஒன் சீனா பாலிசி அப்படிங்கிற தீயில விளையாண்டுட்டு இருக்கீங்க அமெரிக்கா, இதற்கான பதிலடியை நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என்கிற அறிவிப்பை சீனா வெளியிட்டிருக்கிறார்கள். போப் பிரான்சிஸ் அவர்கள் மறுபடியும் இஸ்ரேலை குறித்து அவருடைய விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இது கொடூரம், இனப்படுகொலை தான் செஞ்சிட்டு இருக்கீங்க, கொடூரத்தின் உச்சத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க திருந்தலைன்னா திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ச்சியாக இரண்டாவது தினம் சொல்கிறார். சீனா ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூவாக பார்க்க வேண்டும். சீனா தான் நம்முடைய ஒட்டுமொத்தமான இருப்புக்கே எதிரியாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பை உடனடியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை யூகேல இருந்து வந்திருக்கு. சீனா அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் அப்படிங்கிறத இப்போது பலரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ மேற்குலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் சீனா, ரஷ்யா, வடகொரியா, ஈரான், இவங்க தான் அவங்களுடைய முக்கியமான 4 எதிரிகள். இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் 24க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 6 குழந்தைகள் உட்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரையிலும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் காரணமாக கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 45,400க்கும் அதிகம் என்கிறது புள்ளி விவரம். சிரியால அமைதியை நிலை நிற்பதற்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் என்பதை மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷனாக கொடுத்திருக்காங்க துருக்கி. இப்போ தாலிபான்கள் என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருக்காங்க? கன்னி வெடிகளை தேடி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கன்னி வெடிகளை யார் வச்சிருப்பாங்க? அமெரிக்கா வச்சிருக்கலாம், ரஷ்யா வச்சிருக்கலாம். தாலிபான்களே வைத்த கன்னி வெடிகள் இருக்கு. அப்படி எல்லா கன்னி வெடிகளையும் எடுத்து அங்கே சகஜ நிலைமைக்கு அந்த இடங்களை மாற்ற முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் தாலிபான் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இம்ரான்கான் அவர்கள் இன்னைக்கு உலக நாடுகளுடைய அமைப்புகளிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். பாகிஸ்தானில் நடப்பதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் உலக நாடுகள் அமைதியாக இருப்பதற்கான தேவை என்ன? எங்களுக்கான உதவிகளை செய்யுங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களுக்கு எதிரான அரசாங்கம் அப்படிங்கிறத இம்ரான்கான் அவர்கள் சிறைச்சாலையிலிருந்தே அவருடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறார். இன்னைக்கும் சிரியாவில் 6க்கும் அதிகமான குர்தின போராளிகளை கொஞ்சம் குவித்து விட்டோம் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறது துருக்கி அரசாங்கம். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.